ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஐட்டம் தாங்க. வாழைக்காயில் ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். வாழைக்காய் டொமேட்டோ கறி. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லா ஐட்டத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்குங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் டொமேட்டோ கறி பண்ண போகிறோங்க. சிம்பிளாக இருக்கும். வீட்டில் உள்ள ஐட்டத்தை வச்சே பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறாங்க. வாழைக்காய் இப்படி குச்சி குச்சாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். 2 தக்காளி, ஆப்பிள் தக்காளி, அப்போ தான் கலராக இருக்குங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, இது 3 குறைன்னு அரைச்சி வச்சுக்கணுங்க. தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க. சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 தக்காளியும் ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஆப்பிள் தக்காளி சூஸ் பண்ணுங்கள். நாட்டுப்பழம் புளிப்பாக இருக்கும், அதனால தாங்க நான் ஆப்பிள் தக்காளி சூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கணுங்க. தேங்காய் நல்லெண்ணெய் 2 இடத்துல பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை அப்படியே லேசாக போட்டு பொரிச்சுக்கிறோம். 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே பொரிஞ்சிருச்சுன்னா பாதி குக் ஆயிருங்க. 2 நிமிஷம் ஆயிட்டுங்க. கொஞ்சம் குக்காகி இருக்குது. வாழைக்காய் சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ இதை எடுத்துக்கிறோம். 2 நிமிஷம் ஆயிட்டுங்க, எடுத்துக்கலாம். தக்காளி போடுறோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க. ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரியட்டும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வாழைக்காய் போட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டே இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வாழைக்காய் பொரிச்சது வாழைக்காய் பாதி குக்காக இருக்குங்க. போட்டுக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. பேலன்ஸு சோம்பு, மிளகாய், கருவேப்பிலை, இது 3 குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். அப்படியே கோட்டாயிரும் பாருங்கள். எப்படி சொல்கிறேங்க. ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்குங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். சிம்மிலையே வச்சு உடையாத அளவுக்கு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வாழைக்காய் டொமேட்டோ கறி 5 நிமிஷத்தில் ரெடிங்க. நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு கலர் ஏற்றவே கிடையாது. நம்ம தக்காளியை போட்டு கலராக டார்க்காக குழந்தைங்க குழம்பு வச்சா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. வாழைக்காய் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே தட்டே காலி பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஈஸியாக போயிடும். வெரைட்டி ரைஸுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. குச்சி குச்சாக இருக்கிறனால சீக்கிரம் வெந்துடும். நம்மளோட டொமேட்டோ வாழைக்காய் கறி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சொன்னாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.